பிரதர் உங்கள் பேர்? என் பேர் வினோத்குமார். எங்கேருந்து வரீங்க? கோட்டூர்புரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி. இப்போ இது 48ஆம் புத்தக காட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எத்தனாவது வந்துருக்கிறீங்க? நான் இப்போ 3வது தடவை. எப்படி இருக்குது? நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி எந்த மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க? எந்த மாதிரியான புக்ஸ் இங்கே பார்க்க வந்தீங்க? நான் வந்து எல்லா டைப் ஆஃப் ஓரளவுக்கு பார்ப்பேன். அதில் முக்கியமாக அந்த யோகா, அப்புறம் அந்த மணி சம்மந்தமானது, ப்ளஸ்ஸு அப்புறம் அந்த புக் இது ஆன்மீக வந்து பார்ப்பேன். இப்போது நீங்கள் அந்த சைடு உங்களை பார்த்துட்டு போது குரான் பார்த்துட்டு இருந்தீங்களா? என்ன ரீசன் வந்து குரான்லேருந்து எல்லாமே நல்லது தான் சொல்லுது. சரி, நம்ம எதுலேயா இருந்தாலும் நல்ல கருத்தை எடுத்துக்கிட்டோம். குரான்லேயும் எடுத்துக்க ஆசைப்பட்டேன், அதனால் அதை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எது குரான் இது மாதிரி வாங்கி படிச்சிருக்கிறீங்களா? இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் கூட அப்பப்போ அதெல்லாம் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்களே ஏதாவது விஷயங்கள்? சொல்லுவாங்க. மெக்காவை பற்றி தான் அதிகமாக சொல்லுவாங்க. மற்றபடி பெருசாக இது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ பொதுவாக வந்து ஒரு பின்பத்தை வந்து இன்றைக்கி உருவாக்குறாங்கல்ல, ஊடகத்துலேயும் சரி எல்லாரும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி அப்படின்னு உத்தரவு கொடுத்துறாங்கல்ல. நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களோட பழகுறீங்க, இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில் இஸ்லாமியர்கள் எப்படி? இல்லைங்க, எல்லாத்துலேயும் தான். அதாவது கெட்டவன் நல்லவன் பிரித்தா எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு மதத்தில் பின்பற்றுறவங்களையோ மொத்தமாக சாயம் பூசுறது தவறான கருத்து. அதை கெட்டவன் இருப்பான் நல்லவன் இருப்பான், அது தேடி தான் எடுக்கணுமே தவிர ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர்னு அந்த மதத்தை வச்சோ இல்லை சமூகத்தை வச்சோ குறிப்பிட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு இது வந்து முத்திரை குத்துறாங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரிதானா இல்லை வந்து எதன் நோக்கத்தில் இந்த இதை வந்து சொல்கிறாங்க? ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் புத்தகங்களும் வெளியில் போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதில்ல அப்படிங்கிற பல கருத்துக்கள் பல மேடைகள் பேச தான் செய்கிறாங்க. இருந்தும் இவங்க தொடர்ச்சியாக மறுபடியும் ஊடகங்களை கடத்தானே செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அது ஓட் பேங்க்கு தான். ஷுவராக வந்து அது அதை வச்சு ஓட்டு தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எனக்கு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் பழகிறேன், கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி இன்ன வரையும் நான் பார்த்தது டிவியில் காட்டுற மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை. நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது சும்மா எல்லாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஓட்டாக மாற்றிக்கிறாங்க. அதுலேயும் அவங்களோட ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்கணும்னா, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து சரியாக பழக மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எப்படி பார்க்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் மாதிரி தான் பழகுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதனால் எனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முஸ்லீம் இருக்காங்க, அவங்க ஆஸ் யூஷுவலாக அவங்களோட தொழுகிறதுலேருந்து அது மட்டும்தான் தனியாக தெரியுமே தவிர மற்றபடி எல்லோரும் ஒட்டுக்காக தான் போய் சாப்பிட்றோம், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போது நம்ம இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி என்னென்னா, இஸ்லாத்தை பற்றி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்ல. உங்களுக்கு இஸ்லாத்தில் பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர்கிட்ட எனக்கு இஸ்லாமில் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன விஷயமா நீங்கள் சொல்லுவீங்க? இஸ்லாம் பிடிச்சதுன்னா அவங்களோட அந்த எல்லாருக்கும் அவங்களோட ட்ரெடிஷன் முக்கியம். அது ஈவன் ஆதி காலத்துலேருந்தே அவங்களோட ட்ரெடிஷன்றது ரொம்ப முக்கியம். அதை அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கும். அப்போதான். வேறு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? வேறு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறாங்க, எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து சாதி வேறுபாடு இல்லை, இந்த மாதிரி விஷயம்னா எது நீங்கள் சொல்லுவீங்க? அதே மாதிரி இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கேஸ்டிசம் பற்றி பெருசாக பேசி நான் பார்த்தேன். அது நல்லா அவங்கள்ட்ட அது வாங்க முடியும். கேஸ்டிசம் மதம் அப்படின்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக எல்லாரோடையும் பழகுவாங்க. அதில் எந்த இஷ்யூ இருக்குது. அது கிரியேட் பண்ணுறவங்க வெளில கிரியேட் பண்ணுறாங்க. அது 1-2 தப்பு நடக்கிறத இவங்க அப்படியே பெருசாக காட்டிடுறாங்க.
ஒரு முஸ்லீம் யாராவது தப்பு பண்ணால் மொத்த முஸ்லீமும் குற்றவாளி முஸ்லீம் சமுதாயத்தையும் குற்றவாளியாக அதுதான் இதில் இங்கே நடக்கிற ஒரு அவல நிலை. இன்னொரு குற்றச்சாட்டு வைக்காங்க, முஸ்லீம்கள் வந்து மதம் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, உங்களுடைய நண்பர்கள் உங்க அப்படிலாம் அவங்கள பண்ணியிருக்கிறாங்களா, நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லவே இல்லை, இதுவரையும் அந்த மாதிரியான இதெல்லாம் யாராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் போவாங்க. மதம் மாத்திராலாம் அதெல்லாம் எப்படி முடியும்? நானும் தான் கூட போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன். நான் எனக்கு மதம் மாதிரி அதெல்லாம் கிடையாது. அவங்களும் கோயிலுக்கெல்லாம் அங்கே போவோம் வருவோம், எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் யாரும் கம்பல்ஷனு இதை பண்ணுங்க அப்படின்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது எல்லாம் மொத்தமாக வந்து திரும்புகிற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு புக் லவராக வாசகர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புக் லவராக நீங்கள் உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குதோ, எந்த கண்டென்ட் பிடிக்குதோ அதை கரெக்டாக படிங்க. மற்றபடி தேங்க்ஸ் பிரதர்.